டவுன்ஃபாலில் இருக்கும்போது இதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் மாற்றணும். சாப்பாடு சரியில்லை, இந்த மாதிரி சாப்பிட்ணும், இந்த மாதிரி ட்ரெஸ் இல்லை. இல்லை அதை நான் பார்க்கல. ஏன்னா 55 lakhs டெப்ட் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ஃபேமிலி வீடியோ லோன் வாங்கி தான் வீடியோ இது பண்ணது. 55 lakhs டெப்ட் இருந்துச்சு. ரெண்டாவது ஐ ஹேவ் அ சிஸ்டர். அவங்களுக்கு 26 வயசு ஆகுது. ஸோ நம்ம ஊரில் டிப்பிக்கலி 30லாம் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. 25 தாண்டிட்டாலே மேரேஜ்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த டைமில் வீடும் இருந்துச்சு. அக்காவுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கு ஒரு 15 லட்ச ரூபா கடன் வேறு. ஸோ எல்லாமே வந்து நீங்கள் மிடில் கிளாஸில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, உங்களுக்கு ஒரு நீங்கள் தான் வந்து ஒரே பையன், உங்களுக்கு ஒரு அக்காவோ இல்லை தம்பியோ யார் இருந்தாலுமே ஃபஸ்ட்டு விடியறது உங்கள் தலையில் தான் விடியும். அது என்னவாக இருந்தாலும் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. யூ நீட் டு சாக்ரிஃபைஸ் யுவர். இப்போ எனக்குலாம் வந்து லைக் ஒரு பைக் வாங்கணுன்றது ஒரு ட்ரீமாக இருந்துச்சு. இப்போ பைக் வாங்க முடியும், ஆனால் ஓட்ட டைம் இல்லை. ஸோ மிடில் கிளாஸோட ப்ராப்ளமே அதுதான். உங்களுக்கு ஒரு டைம் டியூரேஷனில் ஒரு பண்ணணும்னு தோணும், ஆனால் அந்த டைமில் உங்கள்கிட்ட காசு இருக்காது, நேரம் இருக்கும். ஆனால் உங்கள்கிட்ட காசு இருக்க நேரத்தில் அந்த டைம் இருக்காது. அது ஆப்வியஸ்லி அது நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு ஜென்ரேஷன் ரிஸ்க் எடுத்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நல்லா இருப்பாங்க. இன்றைக்கி நிறைய பேரோட இது மென்டாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, நான் சந்தோஷமாக இருந்தால் போதும், என் பையனுக்கு நான் ஏன் சேர்த்து வைக்கணும் அப்படின்றது. அது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ராங்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 CR ஏர்ன் பண்ணுறது தான் கஷ்டம். ஆனால் அந்த 10 CRலேருந்து 1 CR ஈஸிலி யூ கேன் மேக். சும்மா போய் எப்படிலாம் போட்ட செலவுங்களுக்கு வந்துடும்.